ஹாய் ஹலோ ப்ரைஸ் அலாட் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபை இது வரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறது. மீண்டுமாய் உங்களை இந்த காணொலியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி ஒரு சின்ன வசனத்தோடு கூட உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் குறிப்பாயிருது. ஸோ இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் மாத்திரம் நினைவு வருது. இன்றைக்கி நம்மளை உறவுகள்லாம் எப்படி உபயோகிக்கிறார்கள் என்பதையும், ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையையும் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கின்ற ஒரு காரியமான உப்பு என்கின்ற ஒரு பொருளை குறித்து நாம் பார்க்க ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, ரெண்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்றால், உப்பானாலும் சரி உறவானாலும் சரி அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுது. எப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஒரு உணவு சமைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த காரியத்தில் உணவில் அந்த பொருளில் உப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னாக்கா, கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு யாருமே போட மாட்டோம். அது மாத்திரம் இல்லை, அதனுடைய சுவை தேவை என்பதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறது இல்லைனாக்கா அதை சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உறவுகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கின்ற பொருளாதாரங்கள் அதிகமான சூழ்நிலை வரும்பொழுது, நம்மளுடைய நிலை உயர்ந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா, உப்பு போல அல்ல, உப்பை விட அதிகமான அளவில் நம்மளை என்ன பண்ணுறாங்கனாக்கா எடுத்து பயன்படுத்துவதற்கு அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை முழுக்குமே என்ன பண்ணுறாங்கனாக்கா அனுபவித்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப நம்மளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க உபயோகிக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதா என்றால் அவர்களுக்கு நிறைவேறுகிறதே தவிர, நாம் ஒரு தேவையும் நம்ம ஒரு சூழ்நிலை ரொம்ப தாழ்ந்த நிலையில் நம்ம நிற்கும் பொழுது நமக்கு கை தூக்கி விட நமக்கு தேவைக்கேற்ப அவர்கள் உதவ யாரும் முன் வருகிறதில்லை. ஸோ இன்றைக்கி இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்பது போல நம்ம எந்த அளவில் நம்ம இருக்கணும், யாருக்கு எந்த நிலையில் நம்ம இருந்து செயல்பட வேண்டும், அவர்களுக்காக உதவ வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்ற இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் ஃபஸ்ட்டு நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக உப்பானது சாரமற்று போனால் அது எதற்கு பயன்படும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஒருவருக்காக, நம்ம உறவினர்களுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம உடன் இருக்கிறவர்களுக்காக, நமக்கு கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய பார்ட்னர்களுக்காக இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா உழைச்சி நம்மளுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த மதிப்பை இழந்து போய் நம்ம நிற்கிறதுனால அவங்க நம்ம எந்த நிலையில் போடப்படுவோம் அப்படின்னாக்கா, அது வெளியே தூக்கி கொட்டவும் நம்ம மிதிக்கப்படுவதற்கும் தான் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் எப்படியாக இருக்கின்றோம் என்பதை விட, நாம் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கின்றோம் என்பதை விட, நாம் யாருக்கு எந்த அளவில் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாய் நாம் பகுத்தறிந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. இன்றைக்கி உப்பை போல் அளவாய் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு சில காரியங்களில் சரியானவனாக இருக்கின்றான் என்று சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. இன்றைக்கி அளவுக்கு அதிகமாகிட்டுனாக்கா ஐயோ அவனா அப்படின்வாங்க. அளவு குறைஞ்சிட்டாலும் சரி, ஐயோ அவன் பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே இன்றைக்கி சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ இதனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்னவென்றால், யாருக்கு எந்த நிலையில் நின்று நாம் உதவ வேண்டும், யாருக்கு எந்த நிலையில் நின்று நாம் பழக வேண்டும் என்று சொல்லி, யாருடன் எப்படிலாம் பழகணும் அப்படின்பதை நாம் சரியான அளவை, அந்த நிறுத்தத்தை சரியாய் நாம் கடைபிடித்து வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை கடவுள் நிரந்தரமாய் நித்தியமாய் கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கின்றார். ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், உப்பு எப்படி நம்ம அளவாய் பயன்படுத்துகிறோமோ அதை போல் உறவினர்களுக்காக இருக்கட்டும், இல்லை உதவிகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உடன் வேலை செய்கிறவங்களுக்காக, இல்லை நீங்கள் வேலை செய்கின்ற நிறுவனத்தில் ஒரு கம்பெனி ஓனருக்கோ, இல்லை உங்கள் மேனேஜருக்கோ எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையை சரியாய் பயன்படுத்தி உங்களுடைய நிலையை என்ன என்று அறிந்து கொண்டு அதன் பிரகாரமாய் வாழுங்கள். கடவுள் உங்களை, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார்.
மீண்டுமாய் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் உப்பு போல சரியாய் பயன்படுத்த உங்களை உதவி செய்யுங்க. நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் உங்களை சந்திக்கின்றேன். பாய் பாய்.